நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின என் தலை விதி இல்லீங்களா? ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்ச நிறைய பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்னேன். நான் ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்கா கிளாஸ் எடுப்பாங்களா? ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போனேன். அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சாரு. எங்க படிச்சாரு? புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நோட்டு இல்ல. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த நோட்டுக்க. அதை விட்டுட்டு சுத்தி இந்த வளைக்கிற வேலை எங்க விட்டுற இந்த ஜாமீன் என் மேல கேஸ் தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பார்த்தேன். சரியான அப்பா அம்மா பிறந்து என் மேல கேஸ் கொடுத்தாங்க. நான் தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சரியான ஆள் அந்த பொடியா பார்த்தலாம். நீ போடு கேட்க நான் பாத்துறேன். எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துறேன். கூட்டிட்டு போடு. போலீஸும் கையில இருக்கு, போடு. முதலமைச்சர் தான் நெருங்கிய நண்பர். நீதான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுது. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸுக்கு உள்ளவே பார்த்தலாம். நியாயத்தை பேசினா இந்த ஊர்ல மிரட்டல் கேட்டா அமைச்சர் பதவி